வணக்கம். தலைப்புச் செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களுக்கு 50% மானியம் மூலம் பைப்பர் படகுகளை வழங்கினார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. புதுச்சேரியில் மின்துறை தனியார்மய விவகாரத்தில் மக்களுக்கு நல்லதையே அரசு செய்யும். கூடிய விரைவில் பிரதமரை சந்திக்க டெல்லி செல்வதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர். இனி விரிவான செய்திகள். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் அமைச்சர் லட்சுமி நாராயணன் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். மறைந்த முன்னாள் பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் நினைவு தினம் அரசு சார்பில் அனுசரிக்கப்பட்டது. கடற்கரை சாலையில் அமைந்துள்ள நேருவின் சிலைக்கு அமைச்சர் லட்சுமி நாராயணன், துணை சபாநாயகர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம், பாஸ்கர் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செய்தனர். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், MP வைத்திலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனந்தராமன், கார்த்திகேயன் மற்றும் காங்கிரஸ் மாநில நிர்வாகிகள், மகளிர் அணியினர் என திரளாக கலந்து கொண்டு நேரு சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதற்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சியின் அலுவலகத்தில் அலங்கரிக்கப்பட்ட நேருவின் உருவப்படத்திற்கு காங்கிரஸ் கட்சியினர் மரியாதை செய்ததும் குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிடக் கோரி டெல்லியில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த மனு கொடுப்பது என புதுச்சேரி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. புதுச்சேரி மாநில மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் ஆலோசனைக் கூட்டம் பாண்டிச்சேரி ஜெயராம் ஹோட்டலில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் தலைவர் AV சுப்பிரமணியன், பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம், சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர், மாநில தலைவர் சிவா உள்ளிட்ட மதசார்பற்ற கூட்டணி கட்சியினர் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் புதுவை மாநிலத்தின் மின்துறை மற்றும் மின் விநியோகத்தை மத்திய அரசு மற்றும் புதுவை மாநில அரசு சேர்ந்து தனியாருக்கு தாரை வரப்பதை எதிர்ப்பதற்கு எப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்கலாம் என்பது பற்றி ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி வருகின்ற 31ஆம் தேதி புதுவை மாநிலத்தில் உள்ள முக்கிய பகுதிகளில் ஒரு மிகப்பெரிய பொதுமக்கள் உள்ளடங்கிய மனித சங்கிலி போராட்டம் நடத்துவதும், தமிழ்நாட்டிலிருந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் முக்கிய தலைவர்களை அழைத்து புதுச்சேரியில் பெரிய பொதுக்கூட்டங்கள் நடத்துவது, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தமிழக மற்றும் புதுவை சட்டமன்ற உறுப்பினர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் புதுச்சேரியில் நடைபெறும் BJP, NR காங்கிரசின் ஜனநாயக விரோத போக்கினை கண்டித்து மின்துறையை தனியார் மயமாக்குவதை கைவிட வலியுறுத்தியும் டெல்லியில் போராட்டம் நடத்துவது போன்ற தீர்மானங்கள் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. நவயுகா கன்சல்டன்சி மற்றும் உழவர்கரை நகராட்சி இணைந்து வேலைவாய்ப்பு முகாமிற்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுவை கிழக்கு கடற்கரை சாலையில் உழவர்கரை நகராட்சி மற்றும் நவயுகா கன்சல்டன்சி சார்பில் புதுவை இளைஞர்களுக்கு பல்வேறு வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக தொழில்நுட்ப ரீதியான வேலைவாய்ப்பு முகாம் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் நவயுகா கன்சல்டன்சி நிர்வாகிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள், மாணவ மாணவிகள், இளைஞர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். இந்த
ஓகே சார். இந்திராநகர் தொகுதி வியாபாரிகள் நலசங்க 4ஆம் ஆண்டு விழா சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் இந்திராநகர் தொகுதியில் உள்ள வியாபாரிகள் நலசங்கத்தின் 4ஆம் ஆண்டு விழா கோரிமேடு அருகே உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிவசங்கரன் மற்றும் ஆறுமுகம் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி தொடங்கி வைத்தனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் வியாபார சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சட்டமன்ற உறுப்பினர் ஏகடி ஆறுமுகம் அவர்களே, சிறப்பு அழைப்பாளர்களாக இங்கே வருகை புரிந்து சிறப்புரை ஆற்ற இருக்கின்ற மரியாதைக்குரிய வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் திரு எம் சிவ ஒரு தெய்வ வாக்கு ஒரு நிமிஷம் சொல்லி பிரசித்தியம் பெற்றவர், நன்றாக இனிமையாக பழக எங்களுடைய செயலாளர் மரியாதைக்குரிய திரு எஸ் ஐ ஜாஃபர் அவர்களை மேடைக்கு வருவது அன்புடன் அழைப்போம். இ வெங்கடேஷ் ஒருங்கிணைப்பாளர் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பாசமிகு ஆறுமுகம் கொண்டாட அவர்களுக்கும் என்றும் மார்க்கெட்டேயமாக இருக்கக்கூடிய தண்டபாணி அண்ணா அவர்களுக்கு முக்கியமான கணபதியை போல் கணேசன் அண்ணா அமைச்சிருப்பதை பார்த்து மகிழ்ச்சியோடு அமையும். குழந்தைகள் நடக்க கற்றுக் கொள்வது தமிழ கற்றுக் கொள்வது என்று சொல்வது போல ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சிமெண்ட் சாலை அமைப்பதற்கான பணியினை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களில் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் தார் சாலையை சிமெண்ட் சாலையாக அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் பொதுப்பணித்துறை அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மொத்தியல்பட்டி தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவை, கணவன் கைவிடப்பட்டவர்கள் உள்ளிட்ட பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் ஆணையை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பயனாளிகளுக்கு வழங்கும் விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் முத்தியல்பட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக பிரகாஷ்குமார் அவர்கள் பதவியேற்று ஓராண்டு நிறைவடைகிறது. இதனை சிறப்பிக்கும் வகையில் புதுச்சேரி மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை மூலமாக முத்தியல்பட்டி தொகுதிக்குட்பட்ட விதவை, முதியோர் மற்றும் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் உட்பட 76 பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசு ஆணை வழங்கும் விழா முத்தியல்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு மாதாந்திர உதவித்தொகை பெறும் அரசு ஆணையை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து குடிமைப் பொருள் வழங்கல் துறை மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்பங்களுக்கு சிகப்பு நிற குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 50 பயனாளிகளுக்கு புதிய குடும்ப அட்டை மற்றும் சமூக நலத்துறை மூலம் பார்வை இழந்த 2 பயனாளிகளுக்கு வானொலி பெட்டியை சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் அவர்கள் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள், ஊழியர்கள், தொகுதி நிர்வாகிகள் உட்பட பயனாளிகள் பலர் கலந்து கொண்டனர். பிரதமரை சந்திக்க விரைவில் டெல்லி செல்வேன் என்றும் மின்துறை தனியார் மயமாக்க விவகாரத்தில் மக்களுக்கு நல்லதையே அரசு செய்யும் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் புதுச்சேரியில் முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும், புதுச்சேரிக்கு கூடுதலாக ரூபாய் 2000 கோடியை மத்திய அரசிடம் கேட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மத்திய அரசு கூடுதல் நிதி தரும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் அவர் கூறினார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புதுவைக்கு வந்தபொழுது புதுவைக்கான வளர்ச்சி திட்டங்கள், நிதி உதவிகள் போன்ற நிறைய கோரிக்கைகள் வைத்துள்ளதாகவும், அதனை மத்திய அரசு வழங்கும் என்ற நம்பிக்கை தமக்கு உள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் பிரதமரை சந்திக்க கூடிய விரைவில் டெல்லிக்கு செல்வேன் என்றும் அவர் கூறினார்.
புதுவை மின்துறை தனியார்மய விவகாரத்தில் புதுவை மக்களுக்கு எது நல்லது நன்மை தரும் என்பதை ஆய்வு செய்து அதையே புதுவை அரசு மேற்கொள்ளும் என்று கூறிய அவர், மின்துறை ஊழியர்கள் தரப்பில் துணைநிலை ஆளுநரை சந்தித்தால் அதன் நிலைப்பாடு என்ன என்பதை தாங்களே தெரிந்து கொள்ளலாம் என்றும் குறிப்பிட்டார். மின்துறை தனியார் மயமாக்கப்பட்ட மாநிலங்களில் மின் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளதா, பாதிப்புகள் ஏதேனும் உள்ளதா என்பது குறித்து ஆய்வு செய்து ஆலோசித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் கூறினார். உருளையன்பட்டி தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் ரூபாய் 15 லட்சம் செலவில் புதிய குடிநீர் குழாய் அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு அவர்கள் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை பொது சுகாதார கூட்டம் குடிநீர் வழங்கல் பிரிவு மூலம் உருளையன்பட்டி தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதிகளான முடக்கு மாரியம்மன் கோவில் தெரு, புது தெரு, பகவத் சிங் வீதி, கருணாநிதி வீதி, கல்வி பங்களா ஆகிய பகுதிகளில் ரூபாய் 15 லட்சம் செலவில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு முன்பு புதைக்கப்பட்ட பழைய குடிநீர் குழாய்களை மாற்றி புதிய குடிநீர் குழாய்கள் புதைக்கும் பணியின் துவக்க விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அவர்கள் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை துவக்கி வைத்தார். இவ்விழாவில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் முருகானந்தம், பொதுப்பணித்துறை குடிநீர் வழங்கல் பிரிவு உதவி பொறியாளர் வாசு, இளநிலை பொறியாளர் வெங்கடேசன் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் உட்பட பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் ரவுடி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் தொடர்புடைய 10 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில் 5 பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியங்குப்பம் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகம் அருகே ரவுடி சரத் என்கின்ற பொடிமாஸ் நேற்று விடியற்காலை மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இதனையடுத்து வழக்கு பதிவு செய்த போலீசார் கொலை நடைபெற்ற பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர். அதில் கொலை செய்வதற்கு முன்பு மர்ம நபர்கள் அந்த வீட்டின் பின்புறமாக செல்வதும், கொலை செய்த பின்பு அவர்கள் தப்பி ஓடும் சிசிடிவி காட்சிகள் பதிவாகியிருந்தது. பின்னர் கொலை வழக்கில் 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்து 5 பேரை கைது செய்த போலீசார் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் முன்விரோதம் காரணமாக இந்த கொலை நடைபெற்றுள்ளதாக போலீசார் தகப்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி விரைனூர் தொகுதியில் வீடற்ற ஏழைகள் சுமார் 88 பேருக்கு அரசின் மூலமாக வீடு கட்டுவதற்கான ரூபாய் 53,30,000 காசோலைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி அரசின் குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்ட விண்ணப்பித்துள்ள விரைனூர் தொகுதியை சார்ந்த 57 பயனாளிகளுக்கும், மேலும் வீடு கட்டுவதற்கான பணியாணை மற்றும் விடுபட்ட 2 மற்றும் 3ஆம் தவணை தொகை பெறும் 31 பயனாளிகளுக்கு ரூபாய் 53,30,000 காசோலைகளை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் வழங்கினார். விரைனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்பொறியாளர் சிற்றரசன், உதவி செயற்பொறியாளர் ரவிச்சந்திரன், உதவி பொறியாளர் அனில்குமார், பகுதி ஆய்வாளர்கள் இளங்கோவன், தொகுதியின் செயலாளர் ராமசாமி, விவசாய அணி அமைப்பாளர் சோமு, விவசாய தொழிலாளர் அணி அமைப்பாளர் செல்வநாதன், துணை செயலாளர் குலசேகரன், அங்காளன், ஆதி திராவிடர் அணி கலியமூர்த்தி, மதிமுக மாநில தலைவர் கேப்ரியல், தொகுதியின் இளைஞரணி அமைப்பாளர் மணிகண்டன், ரமணன், தர்மராஜ் மற்றும் வெங்கடாச்சலம், ரஃபீக், ராஜா, முகமது, ராஜி, திலகர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மீனவர்களுக்கு 50% மானியத்தில் பயன்பெறும் படகுகளை உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கிரடி அவர்கள் வழங்கினார்.
புதுச்சேரி மாநிலம் உப்பளம் தொகுதிக்குட்பட்ட சிறு தொழில் மீனவர்களுக்கான மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் மூலமாக 2021-2022 ஆண்டிற்கான கண்ணாடி நுண்ணுழை எந்திரமில்லா கட்டுமரம் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையின் மூலமாக உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கெனடி அவர்கள் வழங்கினார். புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் மீன்வள மற்றும் மீனவர் நலத்துறையில் செயல்படுத்தி வரும் சிறு தொழில் மீனவர்களுக்கான மானிய உதவி வழங்கும் திட்டத்தின் கீழ் 50% மானியத்தில் ரூபாய் 16,500 மானியமாக 2021-2022 ஆண்டிற்கான கண்ணாடி நுண்ணுழை எந்திரம் இல்லாத கட்டுமரம் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் துறை அதிகாரிகள் வெங்கடேச பெருமாள், ஐயனார், மேலும் தொகுதியின் செயலாளர் சக்திவேல், அவைத்தலைவர் ரவி, திமுக மீனவரணி அமைப்பாளர் தனசேகரன், மீனவரணி துணை அமைப்பாளர் விநாயகமூர்த்தி, மாநில இளைஞரணி துணை அமைப்பாளர் ஆரோக்கியராஜ், ஜீவா என்கின்ற வேல்முருகன், குமார், பிரதீப் மற்றும் ராஜா, கலாப்பன், லாரன்ஸ் உட்பட பலர் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசு குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக வீடு கட்டுவதற்கான நிதி உதவியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் வழங்கினார். திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் புதுச்சேரி குடிசை மாற்று வாரியத்தின் மூலமாக பெருந்தலைவர் காமராஜர் நூற்றாண்டு வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு நிதி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் காமராஜர் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 34 பயனாளிகளுக்கு 2வது மற்றும் 3வது தவணை தொகையும், பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் 1, 2, 3 தவணை தொகை 90 பயனாளிகளுக்கு மொத்தம் 1,53,40,000 ரூபாய் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு பயனாளிகளுக்கு வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் குடிசை மாற்று வாரியத்தின் முதன்மை செயல் அலுவலர் சிற்றரசு, உதவி பொறியாளர் ரவி, இளைநிலை பொறியாளர் சிவா, மேற்பார்வையாளர் ரவிச்சந்திரன், நல ஆய்வாளர் வெங்கடேசன் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். மைக்ரோ மற்றும் இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இணைந்து விவசாய அறிவுவள மேம்பாட்டு மையம் திறப்பு விழா வெளியூர் தொகுதி உருவியாறு கிராமத்தில் விவசாயிகளின் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் உருவியாறு கிராமத்தில் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் விவசாயத்தில் பயன்படுத்தப்படும் கருவிகளான டிராக்டர், களைப்பை, கேஜ்வில், களை எடுக்கும் கருவி, தெளிப்பான் போன்ற கருவிகளும் மற்றும் விவசாயத்தில் ஏற்படும் சந்தேகங்களை நிவர்த்தி செய்யும் இடமாக அமைக்கப்பட்ட விவசாய அறிவுவள மேம்பாட்டு மையம் திறப்பு விழா மைரடா நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் அரவிந்த் ரிஸ்புட் தலைமையில் நடைபெற்றது. மைரடா நிறுவனத்தின் வட்டார திட்ட அலுவலர் சுதாமா ராவ் சிறப்புரையாற்றினார். திட்ட அலுவலர் எத்திராஜ், முருகன் ஆகியோர் நிகழ்ச்சியை வழிநடத்தினர். திட்ட ஒருங்கிணைப்பாளர் ஜோஸ்வா, பிரவீன், சரண்யா மற்றும் ஜீவானந்தம் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்திருந்தனர். இந்நிகழ்ச்சியில் திரளான விவசாயிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். அரியங்குப்பம் கொம்யூன் காக்கையங்குப்பு பகுதியில் எழுந்தல் இருக்கும் முத்துமாரியம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் காக்காயன்தோப்பு பகுதியில் எழுந்தல் இருக்கும் ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய 78ஆம் ஆண்டு செடல் மற்றும் திருத்தேர் விழா சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமையன்று இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் செய்து வேள்விகள் நடைபெற்றன. மேலும் கொடியேற்றத்துடன் விழா துவங்கியது. அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு தினங்களும் சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்து சுவாமி வீதி விழா நடைபெற்று வருகிறது.
இவ்விழாவின் முக்கிய நிகழ்வான தேர் திருவிழா இன்று மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் ஊர் பெரியவர்கள், கிராம பொதுமக்கள், இளைஞர்கள் என பலர் கலந்து கொண்டு தேர் இழுத்து அம்மனை வழிபட்டனர். இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழு தலைவர், துணைத் தலைவர் குணசீலன் மற்றும் செயலாளர் பச்சையப்பன், பொருளாளர் சரவரன், உறுப்பினர் சசிகலா, காண்டிபன் உள்ளிட்டோர் சிறப்பாக செய்திருந்தனர். உலக பொதுமறையாம் திருவள்ளுவர் பெருந்தகையார் அருளிய திருக்குறள் ஒப்புவித்து சாதனை புரிந்த மாணவர்களுக்கு சபாநாயகர் பாராட்டு தெரிவித்தார். புதுவை பூர்ணாங்குப்பம் திருநாளை போவார் உழவாரப்பணி திருக்கூட்டம் குழுவை சார்ந்த மாணவர்கள் மௌரியா, சமீக்ஷா, புவனேஸ்வரி ஆகியோர் திருவள்ளுவர் உலக சாதனையாளர்கள் அமைப்பு நடத்திய திருக்குறள் எழுதி மற்றும் ஒப்புவிக்கும் சாதனை நிகழ்வில் 1330 திருக்குறளையும் இணையதளத்தின் வாயிலாக ஒரே நாளில் எழுதி ஒப்புவித்து உலக சாதனை புரிந்துள்ளனர். திருக்குறள் சுடர் விருது 2022 ஆண்டிற்கான சாதனை விருது படைத்து 3 மாணவிகளையும் புதுச்சேரி சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் பாராட்டினார். இந்நிகழ்வில் திருநாளை போவார் உழவாரப்பணி குழு கௌரவ தலைவர் குமாரசுவாமி மற்றும் ஆலோசகர் பூர்ணாங்குப்பம் ஆனந்தன், தலைவர் சிவ மதிவாணன், நிர்வாக உறுப்பினர் சுந்தர் சுட் மற்றும் பாஸ்கர் ஆகியோர் பங்கேற்றனர். மணவெளி தொகுதி தானம்பாளையம் பகுதியில் புதிய மின்மாற்றியினை சபாநாயகர் செல்வம் இயக்கி வைத்தார். மணவெளி தொகுதி தானம்பாளையம் பகுதியில் புதிதாக கட்டப்பட்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி போதிய மின் விநியோகம் இல்லாத காரணத்தினால் செயல்படாமல் இருந்து வந்தது. இந்த மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியை விரைந்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் வகையில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் அவர்கள் அப்பகுதியில் புதிய மின்மாற்றி அமைக்க துரித நடவடிக்கை எடுத்தார். அதன் நடவடிக்கையாக புதிதாக அமைக்கப்பட்ட மின்மாற்றியினை சட்டப்பேரவை தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்கள் இயக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் பாஜக கட்சியின் நிர்வாகிகள் ஞானசேகர், கிருஷ்ணமூர்த்தி, முத்துராமன், தக்ஷணாமூர்த்தி மற்றும் பாலன், லட்சுமிகாந்தன், நாகமுத்து உட்பட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். பிரான்ஸ் நாட்டிற்கு சென்றுள்ள பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிரான்ஸ் நாட்டிற்கு பயணம் புரிந்துள்ள சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம் மற்றும் ரிச்சர்ட்ஸ் ஜான்குமார் ஆகியோர்களை பாரிஸ் விமான நிலையத்தில் தமிழ்ச்சங்க நிர்வாகிகள் திரளாக வந்து பூங்கொத்து கொடுத்தும் பொன்னாடி பொருத்தியும் வரவேற்பளித்தனர். இந்நிகழ்ச்சியில் APR ஸ்போர்ட்ஸ் அண்ட் ஈடன் ட்ரஸ்ட் தலைவர் ரமணி பூபதி, பிரான்ஸ் எம்ஜிஆர் மன்ற தலைவர் முருகு பத்மநாதன், வில்பிரன்ஸ் தமிழ்ச்சங்க தலைவர் பிரபுராம், கெட்டிமேளம் அமைப்பின் தலைவர் ஃபெசா அமைப்பின் தலைவர் சந்திரபௌலி, கமல்ராஜ், செந்தில் பிரபு, பச்சைவன் மற்றும் உமர்பேக் செல்வம், புதுச்சேரி மாநில கைப்பந்து சங்க அமைப்பு செயலாளர் ராமதாஸ், சுகுமார், மேலும் பல்வேறு தமிழ்ச்சங்க உறுப்பினர்கள் வந்து கலந்து கொண்டு சிறப்பான முறையில் மகிழ்ச்சியோடு வரவேற்றனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் மீனவர்களுக்கு 50% மானியம் மூலம் பைப்பர் படகுகளை வழங்கினார் உப்பளம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி. புதுச்சேரியில் மின்துறை தனியார்மய விவகாரத்தில் மக்களுக்கு நல்லதையே அரசு செய்யும். கூடிய விரைவில் பிரதமரை சந்திக்க டெல்லி செல்வதாக தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் ரங்கசாமி. புதுச்சேரியில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேரை கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வரும் காவல்துறையினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. நன்றி.